ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். இன்னைக்கு எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், சிதறுண்ட யாக்கோபை என்னிடம் அழைத்து வர வேண்டும். சிதறுண்ட யாக்கோபு, இஸ்ராயேல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இஸ்ராயேல் என்று சொல்லும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் வெளிப்படுகின்றன. ஆனால் இதில் ஆழமாக ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எசாயா இறைவாக்கினர் மூலமாக இறைவன் இஸ்ராயேலை மீண்டுமாக அழைக்கிறார். ஏன் மீண்டுமாக அழைக்கிறார்? இதில் ரெண்டு விதமாக நாம் புரிஞ்சுக்கிறலாம். முழுமையாக இஸ்ராயேல் என்றும் ஒருமையாக இஸ்ராயேல் என்றும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கலெக்டிவ் இஸ்ராயேல் ஆர் இண்டிவிஜுவல் இஸ்ராயேல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலிருந்து இறைவன் இந்த மக்களை தேர்ந்து கொண்டார். முதல் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது இறைவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அதிகமாக விளக்கம் கொடுக்க மாட்டேன், நான் அங்கங்கே சொல்லி போயினே இருப்பேன். அதனால் நீங்கள் எங்கள் பின்னாடி கவனமாக கேட்டால் மட்டும்தான் புரியும். கவனமாக கேட்கலன்னா போச்சு. ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்த இறைவன் அவருக்கு பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை கொடுப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னுடைய பிள்ளைகளை வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பவர் ஆசீர்வாதம் பெறுகிறார், உன்னை சபிப்பவர் சாபம் பெறுகிறார் என்பதாக இறைவன் அவருக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 15, 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான். கடவுளால் செய்யக்கூடாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே கடவுளுக்கு சாத்தியம் என்பதாக அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். கடவுள் அதே போல அவருக்கு ஈசாக்கு என்கின்ற மகனை கொடுக்கிறார். கொடுத்த கடவுள் ஆபிரகாமை அந்த மகனை அவருக்கு பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இட்ஸ் a test of faithfulness. பிரமாணிக்கமாக இறைவனுக்கு இருக்கிறாரா என்பதை புரிந்து கொள்வதற்காக
தன்னுடைய ஒரே மகனான, அன்பார்ந்த மகனான, தன் உயிருக்கும் மேலாக அன்பு செய்த அந்த மகனை பலியாக நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பொழுது ஆபிரகாம் பின்தயங்கவில்லை. அந்த மகனை பலி கொடுக்க செல்கிறார். பலியாக அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய பிரமாணிக்கத்தை பார்த்து இறைவன் பூரிப்படைகிறார். ஆகவே அவருடைய வாக்குறுதிகள் அவரிலே நிறைவேற இறைவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. எத்தனை பேர் பிறந்தாங்க? யார் யாரு? வெரி குட், வெரி குட். முதல் புத்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஈசாக்கின் மனைவி கருவுற்று இருந்த பொழுது, கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது, வேதனை உருகிற பொழுது சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2 குழந்தை பிறக்க போகும். ஆக உன்னுடைய மக்கள் 2 நாடுகளாக மாறுவார்கள். அதுதான் துக்கம். இது இறைவாக்கு. ட்வின்ஸ். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதியவன் இளையவனுக்கு தலை வணங்குவான். முதியவன் இளையவனுக்கு தலை வணங்குவான். ஆகவே தான் யாக்கோபுக்கு முக்கியத்துவம், ஏசாவுக்கு கிடையாது. ஏன் யாக்கோபை இறைவன் பாதுகாத்து அவருக்கு இஸ்ராயேல் என்று பெயரிட்டார் என்று சொன்னால், இது அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே எடுத்து பேசிய வார்த்தைகள். முதியவன் இளையவனுக்கு தலை வணங்குவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யாக்கோபுக்கு 12 குழந்தைகள் பிறக்கின்றன, 12 ஆண்கள். ஆக 12 கோத்திரங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 12 கோத்திரங்களும் எகிப்து நாட்டிற்கு செல்கிறார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 49வது அதிகாரத்திலே யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, யூதாவை பார்த்து சொல்வார், நீ ஆளத்தகுந்தவன், நீ ஆளத்தகுந்தவன். பலருக்கு சொன்னப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பைபிள் படிச்சுக்கணும். போயிட்டு எல்லாமே நானே படிச்சுட்டு வந்து சொல்றது இல்லை, நீங்களும் படிக்கணும், அப்பதான் புரியும். அப்போ 12வது அதிகாரத்தில் தொடங்கி 49வது அதிகாரத்துக்கு நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டேன். அப்போ நீங்க அவளை தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும். 49வது அதிகாரத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆபிரகாம் தன் பிள்ளைக்கும், ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கும், யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது யூதாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆளத்தகுந்தவன், உன்னிடமிருந்து இஸ்ராயேல் மக்களை ஆள்பவன் வருவான். இதுதான் முக்கியம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆக இந்த 12 குடும்பங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை வந்து அடைகிறார்கள். அடையும் பொழுது யோசுவா என்ன சொல்லுகிறார், 12 குடும்பத்திற்கும் இந்த நாட்டை பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்க? சீட்டு போட்டு. ஆனால் லேவி குடும்பத்திற்கு மட்டும் எந்தவித நிலத்தையும் பகுதியும் கொடுப்பது கிடையாது. இப்போ நான் வந்து இஸ்ராயல் மக்களுக்கு 12 மக்கள் 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். 12 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் லேவிக்கு கொடுக்கல. அப்போ எத்தனை ஆச்சு கணக்கு? எத்தனை ஆச்சு? இருக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களா? 12 பேருக்கு வந்து நிலத்தை பிரித்து கொடுத்தார்கள் இல்லையா? 12 பேருக்கு நிலத்தை பிரித்து கொடுத்தார்கள். லேவிக்கு எந்த பகுதியுமே கொடுக்கவில்லை, எந்த பகுதியுமே கொடுக்கவில்லை. ஆக கணக்கு என்ன ஆனது? எவ்வளவு ஆச்சு? அப்ப 12 13 12 13 சொல்லுங்க.
என்ன சொல்றது, 12 சொல்றதா 13 சொல்றதா? யோசேப்பின் மக்களை, இரு பிள்ளைகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக யாக்கோபு தேர்ந்து கொள்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளுக்கு 2 பாகங்கள் செல்கின்றன. ஆக 12, லேவி 1 13. ஆனால் பிள்ளைகள் 12 தான். பிள்ளைகள் 12 தான். லேவி குடும்பத்திற்கு ஏன் அவர் எந்த பகுதியுமே வகுத்து கொடுக்கவில்லை? காரணம், மோயிசன் பாலைவனத்தில் இருக்கிற பொழுது இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? நம்மை மீட்டு வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி தங்கத்தில் ஒரு என்ன செஞ்சாங்க? அதுக்கு தான் பொங்கல் பண்றோமா செஞ்சு இதுதான் கடவுள் அப்படின்னு கும்பிட்டாங்க. ஆனால் மோயிசன் அதை கண்டிக்கிறார். கண்டிக்கிற பொழுது அவரோடு சிலர் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் லேவி குடும்பத்தினவர்கள். ஆகவே இறைவன் அவர்களை தன்னுடைய சேவைக்காக இருத்திக் கொள்கிறார். ஆக லேவியர்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தது? அந்த இஸ்ராயல் நாட்டிலே அவர்கள் இறைவனுக்கு பணிபுரிய வேண்டியிருந்தது. இந்த 12 கோத்திரங்களும் அவர்களுக்குரிய காணிக்கைகளை இவருக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது அதில் ஒரு பகுதியை தங்கள் குடும்ப நலன்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் லேவிக்கு கொடுத்தது. ஆக என்ன செய்தார்கள்? 12 குடும்பத்தினவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடாக வாழ்ந்தார்கள். ஆக சாமுவேல் இறைவாக்கினர் இருக்கிற பொழுது அவர் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னாங்களா? 8வது அதிகாரத்தில் முதல் சாமுவேல் எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இறைவன் என்ன சொன்னார்? உங்களை மீட்டவன் நான், உங்களை காத்தவன் நான், உங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்தவன் நான், உங்களை வாழ வைக்கின்றவன் நான். ஆக உங்களுக்கு அரசன் யாராக இருக்க வேண்டும்? நானாக இருக்க வேண்டும், மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொன்னார். ஆனால் இஸ்ராயல் மக்கள் கேட்கவில்லை. இல்லையா? என்னைக்கு நாம் இன்னொருத்தர் பேச்சை கேட்டிருக்கிறோம்? இல்லையா? கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? சொல்லுங்க. கேட்டிருக்கிறோமா? இல்லை. கேட்டிருக்கிறோமா? இல்லை. நம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், நல்லா போய்ட்றா மகனே, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஃபீஸ் கட்டுறேன், நல்லா படித்து நல்லா வாழ், நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாத்தியம் செய், வீடு கட்டு, கார் வாங்கு, ஆறாமல் இரு உன் மனைவி மக்களோட சொல்கிறோமா? ஆனால் பிள்ளைங்க கேட்குறாங்களா? கேட்குறதில்ல. எப்போ புரியும் தெரியுமா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம்? அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவன் காலேஜுக்கு போடா அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தானா அப்பா அவனுக்கு புரியும், ஐயோ எங்கள் அப்பா சொன்னது இப்போ தான் எனக்கு விளங்குது, நான் ஒரு வேளை படிச்சிருக்கலாமோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ விளங்குது எப்போ? ட்ரெயின் போயிட்டு பின்னாடி தான் இவங்ககிட்ட டிக்கெட் இருக்கிறதேன்னு நினைக்கிறான் அவன். இப்போ என்ன பிரயோஜனத்துக்கு? குப்பை தொட்டியில் தான் போடணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது இன்றைய காலத்தில் இல்லை, அன்றைய காலத்திலே இருந்தது. கடவுள் சொன்னார், உன்னை காத்தவன் நான், உன்னை காத்தவன், உனக்கு நான் பெயரிட்டு அழைத்தவன், உன்னை என் உள்ளங்கையில் வைத்து காத்தவன் என நான் உனக்கு வேண்டாமா என்று சொல்கிற பொழுது அவர்கள் எங்களுக்கு அரசன் வேண்டும் என்று சொல்கிற பொழுது பெஞ்சமின் குடும்பத்திலிருந்து ஒருவரை தேர்ந்து கொள்கிறார்கள். யாரை? சவுல் அரசனை. ஆக இந்த 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுத்த இந்த பகுதியானது தெற்கிலே 2 குடும்பங்களும் வடக்கிலே 10 குடும்பங்களும் செட்டில் ஆனது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். தெற்கிலே 2 குடும்பம் எது அப்படின்னா யூதா மற்றும் பெஞ்சமின். வடக்கிலே மற்ற 10 குடும்பங்கள் செட்டில் ஆனது. ஆக என்ன ஆனது? முதலாவதாக சவுல் அரசனானான். இறைவனுக்கு உகந்ததாக வாழவில்லை. இறைவன் அவரை உதைத்து தள்ளினார். அந்த இடத்திலே தாவீது அரசனை தேர்ந்து கொண்டார். தாவீது அரசன் யூதா குலத்தை சார்ந்தவன். தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. 49வது அதிகாரத்திலே யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற பொழுது யூதாவை பார்த்து சொன்னார், உன்னிடமிருந்து ஒரு அரசன் தோன்றுவான், உன்னிடமிருந்து ஒரு அரசன் தோன்றுவான். இன்றைக்கு தாவீது அரசன் யூதா குலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அதன் பிறகு சாலமோன் யூதா குடும்பத்திலிருந்து பிறந்தார். சாலமோன் ஆட்சி செய்கிற பொழுது அந்த ஆட்சியிலே அசமாதானம் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் யாருக்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டார். ஒரு நாட்டிலேருந்து சண்டைக்கு வந்தா அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆனது? சமாதானம் ஆனது. இப்போ வேறு வேறு இனத்தவரை திருமணம் ஆனதின் காரணமாக அவர்களை இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? கல்யாணம் பண்ண பின்னாடி பொண்டாட்டியை பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? தலையாட்டுங்க, சொல்லுங்க. என்ன சைலண்ட் ஆகுறாங்க இந்த சைடு தெரியுமா? அப்படியே காற்று அசைஞ்சா கூட, புயலே வந்தால் கூட நகர மாட்டாங்க போல. சொல்லுங்க, கல்யாணம் பண்ண பின்னாடி மனைவியை பார்த்துக்கலன்னா சும்மா இருப்பீங்களா? என்ன நடக்கும்? சோறு இருக்காது வீட்டில். 3 நாள் சோறு பண்ணலான்னா 4வது நாள் காலில் விழுந்து தயவுசெய்து எனக்கு சோறு ஆக்கி போடு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சப்மிட் ஆகிடுவாங்க இல்லையா? சாதாரணமாக சொல்லுவாங்க, குடும்பத்தில் கணவன் என்பவன் சிரசாக இருக்க வேண்டும், தலையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ப்ராக்டிகாலிட்டியில் நம்ம என்னதான் வெளியே புலியாக இருந்தாலும் வீட்டில் எலியாக இருந்தால் தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் வீட்லேயும் புலியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நீ மட்டும்தான் இருக்க முடியும். புரியுதா? ஒரு சிலரெல்லாம் கேலி பண்ணுவாங்க, என்னடா நீ வீட்டில் போன உடனே பொட்டி பாங்கப்பா அடங்கி போகிற, உன் பொன்னாடி தான் எல்லாமே செல்லுற. அடே விட்டு தள்ளு, உனக்கு கடைசியில் என்ன வேணும்? உன் குடும்பம் தான் வேணும் இல்லையா? ஆகவே சாலமோன் அரசன் கூட அவ்வாறு தான் செய்தார். பிற இனத்தவர்களிடையே மனைவியை தேர்ந்து கொண்ட அவர் அவர்களுக்காக என்ன செய்தார்? பல கோயில்களை கட்டினார். ஐடாலேட்டரி, சிலை வழிபாடு. ஆக இறைவன் ஆபிரகாமை தேர்ந்து கொண்டார், அவரிலே தன்னுடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தினார். காரணம், அவர் பிரமாணிக்கமாக இருந்தார். ஆபிரகாம் பிரமாணிக்கமாக இருந்தார். கடவுள் அவரை கேட்டார், உன் குழந்தையை எனக்கு காணிக்கையாக பலியாக அர்ப்பணிக்க முடியுமா என்று சொன்ன பொழுது அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய குழந்தையை அழைத்து அவர் பலியாக சமர்ப்பிக்க சென்றார். அது ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆனால் இன்று சாலமோன் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் விட்டுட்டாரு. ஆக அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை வந்த பொழுது சாலமோனுடைய பிள்ளைகள் இஸ்ராயேல் நாட்டை தெற்கும் வடக்குமாக பிரித்தார்கள். தெற்கிலே எத்தனை குடும்பங்கள் இருந்தன சொல்லுங்க? இப்பதானே சொன்னேன், நான் எல்லாம் சொல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, தெற்குல எத்தனை குடும்பம் இருந்துச்சு? யார் அது? வண்டர்ஃபுல். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. வழக்கமாகவே இந்த பிரசங்கெல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, பிரசங்கெல்லாம் கேட்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாது அப்படின்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பொதுவாக சொல்கிறது, அதனால் நானும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காதில் வாங்கினது எங்கேயுமே நிற்காதான், அப்படியே இந்த காதில் போயிடுமா. இந்த காற்று அடிக்கும்போது ஜன்னலில் பூந்து கதவுளியை வெளியே போயிடுது பாருங்க, அது போல் இந்த காதில் பூந்து இந்த காதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை, 2 காதுலையும் கேட்டுப்பாங்க, 2 காதுலையும் கேட்டு வாய் வழியாக விட்டுருவாங்களாம். பூசை முடிஞ்சவுடனே சாமியார் என்னமா சொன்னார், இதை சொன்னார், அதை சொன்னார், எதை சொன்னார், கடைசியில் ஒன்றுமே சொல்லலை இல்லையா? நான் நிறைய முறை வந்து சிஸ்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஃபாதர் ஃபேமிலி வாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சொன்ன சிஸ்டர் அப்படின்னு, அது மட்டும் தெரியாது. தெற்கிலே 2 குடும்பங்கள் இருந்தன, வடக்கிலே 10 குடும்பங்கள் இருந்தன. தெற்கில் இருப்பவர்கள் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள். வடக்கிலே இருந்தவர்கள் சமாரியாவை கொண்டு ஆட்சி செய்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இவர்களுக்கு ஆன பிரச்சனை என்ன? நேரம் போயின்குது, பரவாயில்ல. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கில் இருந்தவர்கள் சாலமோனை போல
சிலை வழிபாடு செய்தார்கள், பிரமாணிக்கமாக இருக்க தவறினார்கள். ஆகவே 722வது ஆண்டு அசீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த 10 குடும்பத்தினவரையும் சிறை பிடிக்கிறார்கள். பிணை கைதிகளாக தங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். அசீரியாவில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், எந்த நாட்டு மேலே அவங்க வந்து போர் தொடுத்தாலும் ஜெயிச்சாலும் அங்கே இருக்கிற மக்களை ஒரு இடத்துல வாழ விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இவங்க வந்து எங்களுக்கு விரோதமாக வருவாங்க, அதனால் வந்து இவங்களை என்ன செய்யணும், இவர்களை சிதைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேற வேற இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. ஆக 10 குடும்பங்களும் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. சிதறி போனார்கள் 10 குடும்பங்கள். எங்கே போனார்கள்? எங்கே போனார்கள் இவர்கள்? பல நேரத்தில் ஒரு சிலர் தெற்கு பகுதிக்கு ஓடி போயிட்டாங்க. தெற்கு பகுதிக்கு ஓடி போயிட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? வெவ்வேறு இடத்திற்கு சென்றார்கள். இன்று அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஈரான், ஈராக், இந்தியா, எத்தியோப்பியா, நைஜீரியா மற்றும் அமெரிக்காவில் சிலர், இவ்வாறாக உலகெல்லாம் பரவி இருக்கிறார். ஆக ஒரு நாட்டை கொடுத்து அந்த நாட்டிலே இவர்கள் வாழ வேண்டும், ஒரு நாடாக ஒரு இனமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக இல்லாமல் தங்கள் வாழ்க்கையும் நாட்டையும் இழந்து உலகெல்லாம் பரவினார்கள். அப்பொழுதுதான் எசேக்கியேல் இறைவாக்கினர் ஒரு அருமையான இறைவாக்கு உரைக்கிறார். 37வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இனிமேல் நீங்கள் இரு நாடாக இருக்க மாட்டீர்கள், ஒரே நாடாக மாறுவீர்கள். உங்களுக்கு இரு அரசர்கள் இருக்க மாட்டார்கள், ஒரே அரசர் இருப்பார். இதுதான் இறைவாக்கு, தீர்க்க தரிசனம். 37வது அதிகாரத்தில் எசேக்கியேல் எழுதிய எசேக்கியேல் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில். ஆக அவர் என்ன சொல்லுகிறார்? சிதறுண்டு போன அனைத்து இஸ்ராயல் மக்களும் ஒரு நாடாக திரள்வார்கள், அந்த நாட்டிற்கு ஒரு அரசன் இருப்பான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, this is what collective understanding of unifying Israel. இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னா, இன்றைய நற்செய்தியிலே புனித யோவான் அருமையாக சொல்லுவார், இதோ இறைவனுடைய செம்மறி. இவர் அனைத்து மக்களின் பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர். அர்ப்பணித்து அனைத்து மக்களையும் ஒரு நாடாக அவர் தேர்ந்து கொள்வார், ஒரு நாடாக தேர்ந்து கொள்வார். சிதறுண்ட அனைத்து மக்களையும் ஒன்றாக திரட்டி அவர்களுக்கு அரசனாக இருப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட், the King of universe. இஸ்ராயேலே, இனி உனக்கு 2 நாடு கிடையாது, 2 அரசர்கள் கிடையாது, ஒரே அரசராக இருப்பார். அந்த அரசர் உங்களை ஒரு நாடாக கட்டுவார், அவர் உங்களை ஆட்சி செய்வார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் புனித யோவான் சொல்லுகிறார், இதோ இறைவனுடைய செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்குபவர். பாவத்தை போக்கி இந்த மக்களை ஒரு தேசமாக கட்டுவார். அதை அவர் பல ஆண்டு, சிறகாலம் அப்படின்ட்டு கனடாவில் சொல்லுவாங்க, சிறகால ஆளுவர். ஃபார் எவர் இல் ரூல். பியூட்டிஃபுல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். என்ன அப்படின்னு சொன்னா, த ஒன்லி கிங் இஸ் கிரைஸ்ட். ஒரே அரசர் அவர்தான். எசேக்கியேல் எழுதிய புத்தகத்திலே நாம் படிப்பதை போல இனி 2 நாடுகள் இல்லை, 2 அரசர்கள் இல்லை, ஒரே அரசர் தான். அந்த அரசர் தான் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் புனித ஸ்நாபகர் நபர், he is introducing him to the community. He is the Lamb of God. அவர்தான் இறைவனுடைய செம்மறி, மக்களை கட்டுகின்ற செம்மறி, மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்கின்ற செம்மறி, மக்களை தன்னுடைய ஆட்சியிலே எப்பொழுதும் இருத்திக் கொள்கின்ற ஒரே அரசன். இதுதான் வந்து தாவீது ராஜா செய்து கொடுத்த ஒரு வாக்குவாதம் இல்லை, தீர்க்க தரிசனம். என்ன சொல்லுவார்?
உன்னுடைய your rule shall live forever, your scepter will be forever. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ராயல் மக்களை இறைவன் கட்டினார். எதற்காக அவர்கள் சென்று போனார்கள்? ஏன் அப்படின்னு சொன்னா, they were not faithful to God. பிரமாணிக்கம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள், தங்களுடைய அனைத்தையும் இழந்தார்கள். ஆபிரகாம் பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார், அவரை ஆசீர்வதித்தார் கடவுள். அதே போல இயேசு கிறிஸ்து பிரமாணிக்கம் உள்ளவராகவும் கீழ்ப்படிதலும் கொண்டு அவர் தன்னுடைய மக்களை கட்டினார். இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். அந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரமாணிக்கத்தை எங்க சாமியை நான் வாழ்றது? எங்கே வாழட்டும் பிரமாணிக்கம்? குடும்பத்தில் ஆரம்பிங்க, உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க. பிள்ளைகள் எல்லாம் இளைஞர்கள் இன்று விசேஷமாக ஒரு கேன்லெல்லாம் கொளுத்தி அவங்க ஜெபிக்கிறாங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ், பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய தாய் தந்தைகள் உங்களை கெட்டு போகணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆக எந்த விஷயங்களெல்லாம் உங்களை கெட வைக்க தோணுகிறதோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் விட்டீங்களா, யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். தட்ஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு லிவ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட். பிரமாணிக்கம் என்றது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. நான் கண்ணால் பார்க்கின்ற என் தாய் தந்தைக்கு நான் கீழ்ப்படிந்து பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், கண்ணுக்கே தெரியாத கடவுளுக்கு எப்படி நீங்க பிரமாணிக்கமா இருக்க முடியும்? நோ, சிம்பிள் திங், சிம்பிள் திங். ஆக பிரமாணிக்கம் என்பது நம் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்க வேண்டும். அது எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் பொருந்தும். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் என்று சொன்னால், குடும்பமாக வாழ்கிற பொழுது தாய் தந்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் தாய் தந்தைக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மதிப்பு நிறைந்தவர்களாக வாழ முடிய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் மக்களாக இருப்போம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மீட்பரை நாம் ஏற்றுக்கொள்ள தகுதி பெறும் பொருட்டு நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் தேர்ந்து கொள்கின்ற விஷயங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பக்தியோடு மன்றாடுவோம். இனி வருகின்ற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நடையிலும் ஒவ்வொரு மணித்துளியிலேயும் நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக கீழ்ப்படிதலோடு அவருக்கு பிரமாணிக்கம் நிறைந்த பிள்ளைகளாக வாழும் பொருட்டு இறைவன் நம் அனைவரும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரு அரசர். அவருடைய ஆட்சியிலே நாம் பங்கு கொள்ளும் பொருட்டு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மிலே இருந்து நம்மை ஒளியின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.